topic superposition of waves. The principle of superposition அர்த்தம் ஒரு வேவும் இன்னொரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகிறது தான் சூப்பர் பொசிஷன். ரெண்டு வேவை ஆட் பண்ணுறது. அப்போது இது வந்து ஒரு வேவ்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் வந்து y1 equal to a sin omega t minus kx. கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக் கொடுக்குறேன் இன்றைக்கி உங்களுக்கு. a sin omega t minus kx கரெக்டா. ரெண்டாவது இன்னொரு வேவு, இதோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா a sin omega t, இல்லைனா இது a1 எடுத்துக்கோங்க, இது a2 எடுத்துக்கோங்க, omega t minus kx. ரெண்டு வேறு வேறு ஆம்ப்ளிடியூட். அப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு வேவும் வந்து ஒன்றா சூப்பர் இம்போஸ் ஆகுது. சூப்பர் இம்போஸ் அப்படின்னா y equal to y1 vector plus y2 vector. அப்போ y vector equal to y1 vector plus y2 vector. இந்த ரெண்டு வேவை ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ், ஒன்றின் மீது ஒன்று, கரெக்டாக. ஸோ சூப்பர் இம்போஸ் நடக்கும்பொழுது ரிசல்டன்ட் வேவ் ஒன்று வரும், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஒன்று வரப்போகுது, ரைட்டா. இப்போது சூப்பர் பொசிஷன் நடக்கும்பொழுது என்னங்க சார் நடக்கும்? மூணு விஷயம் நடக்கும், கவனமாக கற்றுக்கிட்டேவா. ஒன்று இன்டர்ஃபரன்ஸ், ரெண்டாவது ஸ்டாண்டிங் வேவ். இன்னும் நேற்று வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ் கற்றுக் கொடுத்தேன், இன்றைக்கி வந்து ஸ்டாண்டிங் வேவ், இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி வேவ்னு சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டிங் வேவ்ஸ், இன்னொன்று ஸ்டேஷ்னரி வேவ்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா பீட்ஸு. இந்த மூணு விஷயம் தான் கற்றுக்க போகிறீங்க. பீட்ஸ் நாளைக்கு தான் கற்றுக்க போகிறேன், இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப அழகாக கற்றுக்க போகிறேன். அப்போது இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னங்க சார்? ரெண்டு வேவ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுது, ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஸ்லைட்லி டிஃபர் ஆம்ப்ளிடியூட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கணும், மாறி இருக்கணும். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஆம்ப்ளிடியூட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒன்று a1 a2வாக இருக்கணும், ஃபேஸ் ஆங்கிள் இருக்கணும், கரெக்டாக. a1 a2வாக இருக்கணும், இன்னொன்று ஃபேஸ் ஆங்கிள் இருக்கணும், ரைட். ஓகே. ஸ்டாண்டிங் வேவ்னா என்னங்க சார்? ஸ்டாண்டிங் வேவ்னா சேம் வேவு, ரெண்டுமே சேம் வேவு, ஆப்போசிட்டில் சூப்பர் இம்போஸ் ஆகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் சூப்பர் இம்போஸ் ஆகணும். எப்படி சார் அப்படின்னா, ஒரு வேவ் வந்து இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்கு, போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அகைன் வந்து அங்கேருந்து திரும்பி இப்படி வரும். அப்போ ரெண்டு பேரும் சேம் வேவ், ஒரு வேவோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஒரு வேவோட வேவ் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இது நடந்தது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டிங் வேவ். பீட்ஸ்னா ரெண்டு வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும் வென் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், ரெண்டு வேறு ஃப்ரீக்வன்சியில் சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா அங்கே நடக்கிறது பீட்ஸ். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், ரெண்டு வேவை ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் வேறு ஆம்ப்ளிடியூட்லேயும் சூப்பர் இம்போஸ் நடந்தது அப்படின்னா தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ். சேம் வேவு ஆப்போசிட் ஃபேஸில் சூப்பர் இம்போஸ் நடந்தது அப்படின்னா தட் இஸ் ஸ்டாண்டிங் வேவ் ஆர் ஸ்டேஷ்னரி வேவ். சேம் வேவு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா தட் இஸ் பீட்ஸ். இந்த மூணு முடிச்சிட்டோன்னா ஸோ மேக்ஸிமம் டாபிக் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் டாப்லர் எஃபெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறது இன்டர்ஃபரன்ஸ். ஆல்ரெடி நேற்று நான் கற்றுக் கொடுத்தது தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அப்படி நம்ம அடுத்தது போயிடலாம். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குன்றதுனால நான் ரெண்டாவது டைம் ஒன்று நடத்துகிறேன். இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னங்க சார்? இப்போது ரெண்டு வேவ், இது வந்து ஒரு வேவ், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் y1, இது இன்னொரு வேவ், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க, y equal to y1 plus y2, கரெக்டா. ஸோ இந்த இடத்துல y1 equal to a1 sin omega t minus kx, இது ஒரு வேவோட ஈக்குவேஷன். ரெண்டாவது வேவோடது y2 equal to a2 sin omega t minus kx. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை, ரெண்டு பேருமே ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் தான். இதுக்கு வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0. ஒன்று வந்து கேஎக்ஸ் ப்ளஸ் பை பை டூன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தது அப்படின்னா, சப்போஸ் ஒன்று வந்து y1 ஈக்குவல் டு a1 சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்குது, இன்னொரு ஈக்குவேஷன் வந்து a2 காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் பை பை 2. சார் சைனுக்கும் காசுக்குமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல பை பை 2, கரெக்டா. ஸோ இந்த இடத்துல ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை 0, இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பை பை 2. ஆனால் கண்டிப்பாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது இன்டர்ஃபரன்ஸ். சரிங்க சார். இதோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்போ y ஈக்குவல் டு a சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ், y ஈக்குவல் டு a சைன் ஒமேகா டி
மைனஸ் கேஎக்ஸ். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கற்றுக்க போகிறோம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி சார் எடுக்கிறது? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கவனமாக கற்றுட்டுவாங்க. இப்போது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்போது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வெக்டாரோட அடிஷன், இது மேக்னட்யூட் மட்டும் கண்டுபிடிக்கிறது. இப்போ ரெண்டு வேவ் சொன்னேன். ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் A1, இன்னொரு வேவோட ஆம்ப்ளிடியூட் A2, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் A. ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் தீட்டா. ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் வந்து ஃபை இல்லை ஆல்ஃபா. நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஏற்கனவே ஃபை பயன்படுத்திட்டோம். கரெக்டா? அப்போது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வேணும்னா ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 காஸ் ஃபை. A1ன்றது ஃபஸ்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட், A2ன்றது செகண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட், ஃபைன்றது அவங்க ரெண்டு பேருக்குமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ஸோ சூப்பராக ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டிங்களா? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கேட்குறது இங்கே வேவ் ஆப்டிக்ஸ்லையும் கேட்பாங்க, வேவ்ஸ்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்னு உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். அப்படியே ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். A ஸ்கொயர் ஈக்குவல் டு A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 இங்கேருந்து காஸ் ஃபைன்னு கற்றுக்குறீங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் போயிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? I. இந்த இடம் ஆகும் I1, இந்த இடம் ஆகும் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2 இங்கேருந்து காஸ் ஃபைன்னு கவனமாக கற்றுக்குறீங்க. ரெண்டு ஃபார்முலா, இந்த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டு இன்டர்ஃபரன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்னா பிரைட்டாக இருக்குன்னு அங்கே சொன்ன வேவ் ஆப்டிக்ஸில் சொன்னேன். இங்கே சவுண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வேவும் இன்னொரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகும்பொழுது இன்ஃபேஸில் சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் பிகம்ஸ் மேக்ஸிமம். இப்போ நானும் கத்துறேன், என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டும் கத்துறான் அப்படின்னா ரெண்டு பேரோட சவுண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகும்பொழுது கன்ஸ்ட்ரக்டிவில் சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா இன்னும் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ஃபேஸில். அதே ஆப்போசிட் ஃபேஸாக இருந்ததுன்னா அது டிஸ்ட்ரக்டிவ்னு சொன்னேன். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு, இன்னொன்று வந்து டிஸ்ட்ரக்டிவ். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ். சார் அப்படின்னா என்னங்க சார்? இன்ஃபேஸ் ஃபை ஈக்குவல் டு 0. ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையை தான் அப்படி சொல்லலாம். நம்ம ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைன்னு சொல்லிட்டு நான் ஆசிலேஷனோட ஃபஸ்ட்டு பேஜில் சொல்லி கொடுத்தேன். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை இன்ஃபேஸ். டிஸ்ட்ரக்டிவ் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைனா 180. இந்த இடத்துல ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. கரெக்டாக? ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. ஓகே, கவனமாக கற்றுட்டே வாங்க. அப்போது ஆம்ப்ளிடியூடுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 இங்கேருந்து காஸ் 0. காஸ் 0 வந்து 1ன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது என்ன ஆகுது பாருங்கள்? A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A1 ப்ளஸ் A2 த ஹோல் ஸ்கொயர். இதுவும் போயிடுச்சா? அப்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்னடா ஆகும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் இங்கேருந்து A மேக்ஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2ன்னு கவனமாக கற்றுக்கிட்டீங்க. இங்கே வாங்க, டிஸ்ட்ரக்டிவ் வாங்க. அப்போ இந்த இடத்துல A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் மைனஸ் 2A1 A2. ஏன் சார்? காஸ் 180 மைனஸ் 1. அப்போ இங்கே A ஈக்குவல் டு இந்த இடத்துல A1 மைனஸ் A2. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எல்லாம் போய்ட்டு உனக்கே தெரியும். இது வந்து A மினிமம். ரைட்டா? அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா ஆம்ப்ளிடியூட் பிகம்ஸ் மேக்ஸிமம். ஒரு தாமரை இலை இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து ஒரு கல்லை தூக்கி போகிறீங்க, அந்த பக்கத்துலேருந்து ஒரு கல்லை தூக்கி போகிறீங்க, ரெண்டு வேவும் இப்படியே ப்ரொபகேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேவோடது 4 சென்டிமீட்டர் ஆம்ப்ளிடியூட், இன்னொரு வேவோடது 5 சென்டிமீட்டர்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்தால் அந்த தாமரை இலை வந்து 9 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகும். டிஸ்ட்ரக்டிவாக இருந்தால் 1 சென்டிமீட்டர் தான். ஏன்னா 5 - 4 1 ஆகிடும். ரைட்டா? இப்போ இதுலேருந்து என்னங்க சார் கொஸ்டின் கேட்பாங்க? வழக்கமாக கேட்குற கேள்வி தான். A மேக்ஸ் பை A மினிமம் எப்போவுமே கேட்டுன்னு இருப்பாங்க. A1 ப்ளஸ் A2 பை A1 மைனஸ் A2ன்னு கவனமாக கற்றுக்குறீங்க. கரெக்டாக? ஓகே, அடுத்தது இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் என்னடா சம்பந்தம்? இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். ஸோ அப்போ இங்கேருந்து I மேக்ஸ் பை I மினிமம் எங்களுக்கு வேணும் சார். அதனால் A மேக்ஸ் பை A மினிமம் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ A மினிமத்துக்கு A1 ப்ளஸ் A2, A மேக்ஸுக்கு மேலே கீழே A1 மைனஸ் A2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது இந்த ஃபார்முலாவிலையும் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ I மேக்ஸ் பை I மினிமம் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 த ஹோல் ஸ்கொயர் பை A1 மைனஸ் A2 த ஹோல் ஸ்கொயர்னு சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. அப்போ நான் ஏவை வச்சு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். கன்ஸ்ட்ரக்டிவ் பேசிட்டோம், டிஸ்ட்ரக்டிவ் பேசிட்டோம். அப்போ ஐயை வச்சு பேசிடலாமா?
ஸோ ஐயில் கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன ஆகும், டிஸ்ட்ரக்டிவ் என்ன ஆகும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆம்ப்ளிடியூட் வச்சு சொல்லணும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இன்டென்சிட்டி வச்சு சொல்ல போகிறீங்க. அப்போ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா 5 ஈக்குவல் டு 0. இங்கே டிஸ்ட்ரக்டிவில் I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2. இங்கே காஸ் 180, இதனால் இந்த இடத்துல -1 வரும். அதனால் இந்த இடத்துல I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் 2 ரூட் ஆஃப் I1 ரூட் ஆஃப் I2. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா I max ஈக்குவல் டு ரூட் I1 ப்ளஸ் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயரு. இங்கே I மினிமம் வேணும்னா ரூட் I1 மைனஸ் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயரு. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறத கிடச்சிச்சான்னு பாருங்கள். சார் இங்கே எப்படிங்க சார் கொஸ்டின் கேட்பாங்க? இங்கே த ரேஷியோ ஆஃப் I max டு த I மினிமம் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ரூட் I1 ப்ளஸ் ரூட் I2 பை ரூட் I1 மைனஸ் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயர்னு சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. அப்போது எப்படி கொஷின் கேட்பாங்க சார்? Y1 ஈக்குவல் டு 4 sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸு இப்படி இருக்கும். Y2 ஈக்குவல் டு 3 cos ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸு. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். உனக்கு நல்லாவே தெரியும் சார், சைனு காசா சார், ஃபேஸ் வந்து π/2 சார். ஃபேஸ் π/2 இருந்தால் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் தான் சார். ஏன்னா காஸ் 90 0 ஆகிடும். அதனால் 4 ஸ்கொயரு 16, 3 ஸ்கொயர் 9. ஸோ ஆன்சர் வந்து கேபிட்டல் A வந்து 5. இதே இன்ஃபேஸாக இருந்ததுன்னா, ஒருவேளை ரெண்டுமே சைனாக இருந்ததுன்னா, இன்ஃபேஸாக இருந்ததுன்னா 7. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்ததுன்னா 4 - 3 1. டே 5 ஈக்குவல் டு ஒருவேளை 0வாக இருந்ததுன்னா, ரெண்டுமே சைனாக இருந்ததுன்னா ஏவோட வேல்யூ 7. ரெண்டுமே சைனாக இருந்தது 180 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. -3 sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு மைனஸ் இருந்தது அப்படின்னா ஏவோட வேல்யூ 1. அப்போது நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், A1 A2 தெரிஞ்சால் போதும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும், ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கலாம். அந்த ரிசல்டன் ஆம்ப்ளிடியூடை வச்சுக்கிட்டு ரிசல்டன் இன்டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இப்போ ஒரே நிமிஷம் நான் ஒரு ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிவிட்டு I max பை I minimum ஈக்குவல் டு ரூட் I1 ப்ளஸ் ரூட் I2 பை ரூட் I1 மைனஸ் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எப்போ பயன்படுத்தணும்னா, ஒரு வேவுக்கும் இன்டென்சிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. இல்லைன்னா ஐமேக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A max பை A minimum த ஹோல் ஸ்கொயர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா I is proportional to A ஸ்கொயர்னு கற்றுக்கிட்டீங்க. A maxுக்கு பதிலாக A1 ப்ளஸ் A2 பை A1 மைனஸ் A2 த ஹோல் ஸ்கொயர்னு ரொம்ப அழகாக கற்றுக்கிறீங்க. ஸோ இன்டர்ஃபரன்ஸ்ன்றது என்னென்னா, ரெண்டு வேவ் ஒன்றுக்கு ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகிறது, ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இது ரெண்டும் இருந்து சூப்பர் இம்போஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸில் 2 டைப் கற்றுக்க போகிறீங்க. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு. ஸோ ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா இன்ஃபேஸில் சூப்பர் இம்போஸ் ஆகணும். இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும்னா இன்ஃபேஸில் சூப்பர் இம்போஸ் ஆகணும். அதே மாதிரி இன்டென்சிட்டியும் ஆம்ப்ளிடியூடும் மினிமமாக இருக்கணும்னா அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கணும். இப்போ உனக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபார்முலாவில் தான் இந்த ஏரியாவிலேருந்து சம் கேட்பாங்க. ரைட்டாப்பா?